கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்கிற ஒரு வசனம் யோவான் 16:24. இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் இந்த காலவெளியிலே உன்னை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது நீ எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. யோசுவா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்தை வரை வாசிக்கும் போது யோசுவா புக் ஆஃப் ஜோஷுவா 15th chapter 16th verse-லிருந்து 19th verse 16-19. கீரியாத் சேபேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்ஷாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கேனாசின் மகன் எத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்ஷாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தாள். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஹல்லேலூயா. காலேப்புக்கு ஒரு குமாரத்தி இருந்தாள். அவளுக்கு பேர் அக்ஷாள். அந்த அக்ஷாளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று தகப்பனாகிய காலேப் விரும்பினார். ஆனால் இன்றைக்கு திருமணம் செய்ய வேண்டுமானால் ஏலேருந்து இசட் வரைக்கும் கேட்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டெரேஷன், B for beauty, C for caste, D for dowry, E for education, F for fairness, கர்த்தர் E for education, H for height என்று சொல்லி இசட் வரைக்கும் ஒன்றொன்றாய் கேட்பார்கள். ஆனால் இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பல காரியங்களை கேட்டுதான் பெண் எடுப்பார்கள். தேவ சித்தத்தை எல்லாம் இப்பொழுது பார்ப்பது இல்லை. ஆனால் இந்த இடத்திலே இந்த தகப்பனாகிய காலேப் தன்னுடைய மகள் அக்ஷாளுக்கு எப்படி ஒரு கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்பினார். கீரியாத் சேபேர் என்று ஒரு பெரிய பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தை யார் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என் மகளாகிய அக்ஷாளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி அந்த தகப்பனார் நிர்ணயித்திருந்தார். அப்பொழுது அவருடைய சகோதரனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகிய கேனீசின் குமாரனாகிய ஒத்னியேல் அதை பிடிக்கிறார். கீரியாத் சேபேர் ஒரு பெரிய பட்டணம். ஏனென்றால் பல்கலைக்கழகம் இருந்த ஒரு பட்டணம். ஒரு பல்கலைக்கழகம் இருக்கும் என்றால் அந்த பட்டணம் பெரிதாய்தான் இருக்கும். பெரிய பட்டணம். அதை ஒத்னியேல் பிடித்து கொண்டு வரும்போது காலேப் தன் குமார்த்தி ஆகிய அக்ஷாளை ஒத்னியேலுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். திருமணம் முடிந்தவுடனே தகப்பன் வீட்டிலிருந்து தன் கணவன் வீட்டுக்கு போக வேண்டும். அப்பொழுது தன் கணவனிடத்திலே ஒரு காரியத்திலே சொல்கிறான். என் தகப்பன் இடத்திலே போய் நான் ஒரு வயல்வெளியை பெற்றுக்கொண்டு வருவேன் என்று சொல்லி கழுதையின் மேல் ஏறி கடந்து போகிறாள். அவள் போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எதிராக காலேப்புடைய தகப்பன் வருகிறார். தகப்பன் வந்தவுடனே கழுதையின் மேலிருந்து அவள் இறங்குகிறாள். தகப்பனை கனப்படுத்துகிறாள். தகப்பன் உடனே கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது அவள் சொல்லுகிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, எனக்கு ஒரு வயல்வெளி நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலமான தலத்தை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவள் மேற்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் அவளுக்கு நிலங்களை பங்கிட்டு கொடுத்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவள் முதல் எப்படி தன் தகப்பனிடத்திலே கடந்து போனாள். தன் கணவனிடத்திலே சொன்னாள், என் தகப்பனிடத்திலே I'm going to ask my father, எங்க அப்பா கிட்ட கேட்க போறேன். ஏனென்றால் யோவான் 1:12 சொல்கிறது, கர்த்தருக்கு அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர்களை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அவர்கள் அவருக்கு புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது, உனக்கு பயப்படுகிற ஆவியை தரவில்லை, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறேன். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவளுக்கு இருந்ததுனால தான் அவள் தைரியமாய் சொல்லிவிட்டு எங்க அப்பா கிட்ட நான் ஒரு வயல்வெளியை கேட்க போகிறேன் விசுவாசத்தோடு கடந்து வருகிறாள். விசுவாசமே ஜெபத்திலே நமக்கு உறுதியாய்
யார்கிட்ட கேட்குறோன்ற நம்பிக்கை இருக்கணும். எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், எங்கள் பரமபிதாட்ட கேட்குறேன், அதுவும் எப்படி கேட்குறேன்? விசுவாசத்தோடு கேட்குறேன். மூன்றாவது, அவள் கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். அன்றைக்கு போக்குவரத்து கழுதை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த கழுதையின் மீது இறங்குறது அது எதை குறிக்கிறது? தாழ்மையை குறிக்கிறது. இன்றைக்கு ஜெபத்திலே ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். எந்தெந்த கழுதையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமோ, கோபம், எரிச்சல், கசப்பு, மேட்டிமை, ஈகோயிஸ்டிக், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மேட்டிமை, கீழ்ப்படியாமை, பெருமை, இந்த கழுதையிலிருந்து நாம் இறங்கி காத்திருக்கும் போதுதான் தகப்பன் சத்தம் கேட்கும். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? அவள் செய்த 3 காரியம் ஜெபம். என் தகப்பனிடத்திலே கேட்கிறேன் என்று ஜெபத்திலே நின்றாள். இரண்டாவது, விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு கடந்து போனாள், பெற்றுக்கொண்டு வருவேன். மூன்றாவது, அந்த ஜெபத்திலே தன்னை தாழ்த்தினாள், கழுதையை விட்டு இறங்கினாள். தகப்பனுடைய சத்தம் கேட்டது, உனக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கு இந்த 3 காரியம் உன்னுடைய ஜெபத்திலும் இருக்குமானால் பிதாவாகிய தேவனுடைய சத்தம் கேட்கும். உனக்கு என்ன வேண்டும்? உடனே அவள் சொல்கிறாள், எனக்கு ஒரு வயல்வெளியை தந்தீர் வனாந்திரத்திலே, இப்பொழுது ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் வேண்டும், ஒரே ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஆனால் அந்த காளை கொடுத்தது என்ன தெரியுமா? மேற்புறத்தில் இருந்தும் கீழ்ப்புறத்தில், அப்பர் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் லோவர் ஸ்ப்ரிங்ஸ். அதை எதை குறிக்கிறது? உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவியின் வரங்கள் கனிகளினாலும் அவளை நிரப்பி உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். உபாகம் 22:1-14 சொல்லப்பட்டிருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் அவளை நிரப்பினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் ஜெபத்திலே நீ யாரிடத்தில் கேட்கிறாய் என்ற ஒரு உணர்வு உனக்குள்ளே இருக்க வேண்டும். யூ ஆர் ஆஸ்கிங் யுவர் மைட்டி ஆல்மைட்டி ஃபாதர், என் தகப்பன். இரண்டாவது, அந்த ஜெபத்திலே உனக்கு ஒரு விசுவாசம், வரம், கனி இருக்க வேண்டும். மூன்றாவது, ஜெபத்திலே நீ பாவத்தை அறிக்கையிட்டு எந்த கழுதையின் மேல் நின்று கொண்டு அதை இட்டு இறங்கும் போதுதான் பிதாவாக்கிய தேவனுடைய சத்தம் உனக்கு தெளிவாய் கேட்கும். உனக்கு என்ன வேண்டும்? இந்த காலை வேளையிலே தடை காணப்படுகிறதுக்கு காரணம் என்ன? நீ பிதாவிடத்தில் கேட்கிற உணர்வு இல்லை, விசுவாசம் இல்லை, தாழ்மை இல்லை. நீ இந்த 3 ஜெபத்திலே அபியாசப்படுத்திப்பார். உனக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கேட்கிறார். முறுமுறுக்காதே. ஒரு வயல்வெளியை தண்டி, ஆனால் இன்னொரு ஆசீர்வாதத்தை நீ தர வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை என் வாழ்க்கையிலே காண செய்யும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காண செய்யும் என்று கேட்கும்போது, ஆண்டவர் ஏன் கொடுத்தீங்க இந்த வனாந்திரத்திலே ஒரு வயல்வெளி என்று கேட்காமல் ஒரு ஆசீர்வாதத்தை தர நீர் வல்லவர் என்று கேட்கும்போது, ஆண்டவர் இந்த காலவெளியிலே மேற்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலவெளியிலே அக்ஷால் ஆண்டவரே, அப்பா தன் திருமணமான பிறகு தன் தகப்பனிடத்திலே போய் என் தகப்பனிடத்திலே விசுவாசத்தோடு கழுதை விட்டு இறங்கின போது காலை சத்தம் கேட்டது போல் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது போல் இன்றைக்கு பிதாவாகிய தேவனுடைய சத்தம் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே துணிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உனக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ வாண்ட்? ஆனால் ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுக்காதபடி ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், என் பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், என் வேலையிலே ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், என் சரீரத்திலே ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கும்போது மேற்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் எங்களை தந்து அக்ஷாலை கடாட்சித்த வீண தேவன், இன்றைக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற உம்முடைய சத்தத்தை கேட்டு ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது மேற்புறத்தில் இருந்து கீழ்ப்புறத்தில் இருந்தும் ஆசீர்வாதத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.